ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். ரெண்டாவது டிகாஷன் சாதம் வடிச்சிட்டேன். பாருங்க, சாப்பாடு சூடாக இருக்குது, நல்லா வடித்து முடி வச்சுட்டேன். டிகாஷன் ரெண்டாவது தாட்டி கொதிச்சுட்டு இருக்குங்க. மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க. கொத்தவரங்காய் தாங்க. கொத்தவரங்காய் செஞ்சு ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சரி, கொத்தவரங்காயை இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இதெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு, உடம்புக்கு. எல்லா பிரச்சனையும் இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். நார்மலாகவே எல்லாருமே சாப்பிட்லாங்க. இது கொத்தவரங்காய் சாப்பிட்றதுனால நிறைய நமக்கு நார் சத்து, நீர் சத்து அப்படின்ற அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு பேசணுமோ அந்த அளவுக்கு ஓடிட்டு இருக்கோம். இதெல்லாம் சித்தா மருத்துவர்கள் தான் நிறைய பேர் இதை பற்றி, இந்த காய்களை நிறைய நம்ம தமிழ்நாட்டு காய்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நோய் நிவாரணம் தான், ஆரோக்கியத்துக்கு எல்லாமே நன்மை சேரக்கூடிய காய்கறிகள் தான். அது இந்த காய் அந்த காயின்னு சொல்லிட்டு நம்ம நாக்குக்கு, நம்ம வாய்க்கு நாக்குக்கு அடிமை ஆகி இந்த உப்பு காரம் சூடு சொரணையோட நம்ம மக்கனையாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு எல்லாமே நம்மளோட நிர்பந்தமெல்லாம் இல்லைங்க. நம்ம ஒரு சுவைக்கு அடிமையானதுனால நம்ம இதை தான் சாப்பிட்ணும், அதை தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி தீர்மானம் செஞ்சுக்கிறோங்க. பட் அதில் காய்கறி, கீரை இதெல்லாம் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோங்களோ நமக்கு அந்த அளவுக்கு உடம்புக்கு ஆரோக்கியம். நான் செய்கிறது எல்லாமே நல்லா நீங்கள் என்னோடய வீடியோவெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி, யாராவது பார்க்குறதா இருந்தால் தெரியும், கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு நான் செய்வேன். எதுவுமே கண்ணா பின்னான்னு செஞ்சு ஆரோக்கியமாக நல்லா இருக்கிறவங்க சாப்பிட்லாம், சின்ன குழந்தைங்க இருக்கிறவங்க சாப்பிட்லாம், அதெல்லாம் நான் எந்த குறையும் சொல்லுங்க, சாப்பிட்ற வகையில். பட் நமக்கு என்ன ஒத்துக்குது, இப்போ இருந்தே நம்ம ஒவ்வொரு பொருளும் நம்ம கொஞ்சம், இப்போ எதுக்கு மண் பாத்திரத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் சொல்லுங்கள். அதில் ஒரு நன்மை இருக்கிறதே இப்போ பலனடைகிறதுனால தானே அதை எடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம்ப. இல்லை சின்ன இப்போ நிறைய பேர் ஆயில் விட்டுக்கலாம், அந்த தண்ணியை ஒடிச்சு கீழே ஊற்றுறாங்க. அதில் நமக்கு ஃபுல்லாக அந்த தண்ணி ரசம் அது நம்ம அந்த காயில் கிடைக்கிற பெனிஃபிட் அத்தனையுமே கீழே போனதுக்கப்புறம் நம்ம வெறும் செக்கையை சாப்பிட்டு பிரயோஜனம் இல்லை. அதில் நான் எப்போவுமே எந்த காயாக இருந்தாலும் அப்படியே போட்டு வணக்கி விட்டு செய்கிறதாங்க பழக்கம். கடுகு போட்டேன், கொஞ்சம் இதாகட்டுங்க, டக்குன்னு போட்டேன். அதுக்குள்ளே டிகாஷன் கொஞ்சோண்டு லைட்டாக மண்டைக்கு ஏற்றிக்கிறேன். இன்றைக்கி ஒரு தக்காளி தொக்கு செஞ்சு தான். இதுக்கு நம்ம கொஞ்சம் பூண்டு, பெருங்காயம் உண்டுன்னு போட்டுக்கலாம். பெரிய வெங்காயத்தில் இந்த சைஸ் வெங்காயங்க, ஒரு 15 வெங்காயம் கட் பண்ண எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 7-8 வெங்காயத்தை இப்போ நறுக்கி வச்சுருக்கிறேன். சிம்பிளான மெத்தட் தான் இதெல்லாமே. நமக்கு பார்க்குறதுக்கு பெரிய ஒன்றும் அரசல் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் டைமு தான் நம்ம கரெக்டாக பண்ணிக்கணும்.
சாதத்துக்கு ஒரே ஒரு 10 தேங்காய் நமக்கு தேவையாக இருக்கிறது. பருப்பு போட்டோம்லன்னா தேங்காய் தேவையில்லை. நான் பருப்பு போட போல, தேங்காய் மட்டும் ஒரே ஒரு இது மட்டும் கட் பண்ணி போடுறேன். இந்த வெங்காயம் ஃபுல்லாக வந்து இப்போ தக்காளி தொட்டுட்டு எடுத்து கட் பண்ணி போட்டுக்கணும். பூண்டு அங்கே தட்டி வச்சுருக்கிறதே இருக்குது. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அதே மாதிரி நம்ம மஞ்சள் உடம்புக்கு சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மிளகாத்தூள் நம்ம போட்டது ரொம்ப காரம், அதனால் ஓகே அதோட வேலை முடிஞ்சதுங்க. காய் அலசி வச்சு எடுத்து கொட்டிட்டோம்னா அது தேங்காய் தட்டி போட்டால் ஒன்றுதான். நான் கருவேப்பிலை வந்து வாங்கணும், இருந்ததெல்லாம் காலி பண்ணிட்டேன். நம்ம செடியில் வந்து துளுத்து வருது. சரி, அது வந்து நம்ம இப்போ கட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காய்கள்லாம் கொஞ்சம் நம்ம வந்து 2 முறை அரைச்சிடுங்க. ஏன்னா இந்த காய்களுக்கெல்லாம் பூச்சி உட்காருது. ஒரு இந்த கருப்பாக கம்பளி பூச்சி மாதிரி செடிங்களெல்லாம் உட்காந்து வேஸ்ட்டு பண்ணிடுதுன்னு சொல்லிட்டு நிறைய மருந்து அடிக்கிறாங்க. அதனால கீரை ஆகட்டும், காய் ஆகட்டும், இதுங்களெல்லாம் தயவு செஞ்சு 2 முறை நல்லா அழைச்சிருங்க. அழைச்சிட்டு கட் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. வெங்காயம் கட் பண்ணி தக்காளி கட் பண்ணிக்கலாம். தேவை இருக்கிற உப்பும் எடுத்து போட்டுக்கலாம். இந்த காயிலெல்லாம் கம்மியாக தான் இருக்கணும். வந்து நமக்கு தேவையாக இருக்கிற அளவுக்கு இந்த காய் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி வந்து பாத்திரம் வந்து வெளியே இருக்கிறதுனால வெளியே போயிட்டு செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துடுதுங்க. தண்ணி போடுங்கிறது எல்லாமே தக்காளி எடுத்து போட்டு எத்தனை தக்காளி நல்லா இருக்குது அதெல்லாம் பார்த்து கட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப இக்கட்டான இது தாங்க, போதிக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே ஓடிட்டு இருக்கு. அப்புறமா சரி பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய தக்காளி பார்க்கறதுக்கு அழகா தெரியுறாங்க. அப்புறமா அதுக்குள்ள இருக்கு பாருங்க, கொத்து கொத்தா இருக்கு. நமக்கு அந்த தக்காளி பார்த்தாவே பயமா இருக்கு. அந்த அளவுக்கு
எவ்வளோ தக்காளி வேஸ்ட்டாக போகுதுன்னு தெரியாது. அந்த தேங்காய் வந்து ஒன்றும் செய்ய முடியாது. அதை திருவி போட்டுக்கலாம். இவ்வளோண்டு மிக்சியில் போட்டு அதை கடாமுடான்னு அடிக்கிறதுக்கு அதை எங்கள் டிக்கஸ் நான் பிடிச்சிடுறேன். திரும்பி போட்டுருந்தாங்க அது பாட்டு அது இருக்கும். அதுக்கோசரம் தான் ஏன்னு பார்த்து இந்த மாதம் ஃபுல்லாக இன்றைக்கி போகலாம் நாளைக்கு போகலாம் ரேஷன் கிடைக்குங்க. நம்ம கொடுக்குற டைம் அந்த நமக்குன்னு ஒரு 4 டைம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த டைமில் நமக்கு அதை விட இன்னும் கொஞ்சம் முக்கியமான வேலை ஏதாவது ஒன்று வந்துடுதா, அதனால் அதுவும் வந்து நமக்கு போக வேண்டிய சூழ்நிலை கொஞ்சம் பாருங்கள். காய் நல்லா வெந்துட்டு இருக்கு. ஏன்னா வந்து வீடியோவில் தான் தெரியுது, தப்பாக எடுத்துக்காதுங்க. ஏன்னா அந்த பக்கம் வந்து நம்ம குக்கரை எடுக்கிறதுனால அந்த அடுப்பும் நம்ம பற்ற வச்சுக்கலாங்க. ஏன்னா அதில் மாற்றிடலாம். இந்த அடுப்பில் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம். காய் இதை எடுத்து வச்சுட்டு அதில் தக்காளி தொக்கு போட்டுக்கலாம். தக்காளி பஜ்ஜி கடைஞ்சிக்கலாம். ஏன்னா காய் வந்து கொஞ்சம் சிம்பிளே வந்தால் தேங்காயும் காய் வந்து அதோடைய சிம்மிலே வெந்தால் சரியாக போயிடும். பொரியல் அவ்வளோதாங்க. இப்போ வந்து தக்காளி நம்ம கொஞ்சம் இதானாலும் வீடியோ டக்குன்னு சரி. பூண்டு வெங்காயம் கட் பண்ணிட்டேன். தக்காளி கழுவிட்டு இருக்கேன். தக்காளியவே பார்த்தாவே பயம். அது ஒரு பூச்சி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது எல்லா தக்காளியும் அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். அது பயமாக.
நான் இது தக்காளி கட் பண்ணுறதுக்குள்ளாவே எண்ணெய் ஊற்றி நம்ம இந்த வெங்காயத்தை வணக்கிறதுக்குள்ளே தக்காளி கட் பண்ணிக்கலாம். ஓகே, தக்காளி கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்கணும் இல்லைங்களா, கொஞ்சம் ஒரு முறையும் தக்காளியை கழுவிடலாம். அது ஒவ்வொன்றும் கட் பண்ணிகிட்டே இருந்தால் சரியாக போயிடுது இல்லைங்களா. இதுக்கு தேவை இருக்கிறது கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு 1/4 ஸ்பூன், கட்டி வச்சிருக்கிற பூண்டு. தாளிப்படம் வந்து தீந்துடுச்சு, நல்லா வெங்காயத்தை போட்டுடலாம். பூண்டு நல்லா இது கூடவே நம்ம தேவையாக இருக்கிறதும் மஞ்சள்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, மல்லித்தூள் இதையும் சேர்த்து வச்சுது. அதான் காரம் போடுங்க. அதுலேயே நல்ல காரம் செமையாக இருக்கும். கொத்தவரங்காய் கொஞ்சம் பெருங்காயம் போட்டோம்லன்னா அவ்வளோதான், அது வேலை முடிஞ்சுது. தக்காளி தொக்கை தாளிச்சு விட்டு அப்பளம் போட்டோம்லன்னா அவ்வளோதாங்க. இந்த சமையல் கொஞ்சம் ஓகே அதிகமாக போட்டாலையும் கொத்தவரங்காய் நமக்கு ஃபுல்லாக ரெடி கொடுக்கும். அதுதாங்க கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆயிடுது. காய் பார்த்துடலாங்களா. காய் பொரியல் லைட்டா அவ்வளோதான். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி எடுத்து கொட்டிடலாங்களா. கொட்டிட்டு இதுக்கு தேவை இருக்கிற கல் உப்பு அவ்வளோதான். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ மூடி வச்சுட்டோம்னா நல்லா இதாகிடும். இறக்கும்போது கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நம்ம இறக்கிட்டா தக்காளி தொக்கு ரெடி. சிம்பிளான சமையல் தாங்க இன்னைக்கு. ரேஷன் போகணும். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸ் போயிட்டு வரணுங்க. அன்றைக்கி லோஷனுங்கெல்லாம் நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க. இந்த பனிக்காலம் இல்லைங்களா இப்போ, அதனால் மாய்ஸ்சரைஸ் லோஷன் வந்து ரெகுலராக ப்ராடக்ட் நம்ம ப்ராடக்டை யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியுங்க. ஒவ்வொன்றுமே வந்து ப்ரெஸ்டீஜ் ப்ராடக்ட்டு. எனக்கு அதே மாதிரி நோனி சாப்பிட்டு ரொம்ப நாளாகிடுச்சு. ஒன்னாப்பழம்ன்றோம் இல்லைங்களா, அது சாப்பிட்டு ரொம்ப நாளாகிடுச்சு. 2-3 மாதம் ஆகிடுச்சு, தீர்ந்துடுச்சு.
அது வாங்கணும். ஏன்னா இனிமேல் வந்து நமக்கு வந்து அந்த பழங்களெல்லாம் நம்ம பறித்து சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் நம்மன்னு இருக்கும். பழத்தை நம்மளால் சாப்பிட முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு வாரம் சாப்பிட்லாம், ஒரு மாதம் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் இது என்ன கேப்சூலுன்னா போட்டு அப்படியே முழுங்கிக்கிறோம் இல்லைங்களா, அவ்வளோதான் வித்தியாசம். எல்லாம் வந்து வாங்கணும். ஒரு 2-3 பேருக்கு வாங்கிட்டு வரணும். அது இன்றைக்கி கண்டிப்பாக எவ்வளோ இதாக இருந்தாலும் ரேஷன் போகிறதும் வெஸ்டேஜ் ஆஃபீஸ் போகிறதும் தவிர்க்க முடியாது, போய் ஆகணும். 2-3 பாத்திரம் இருக்குது, அது வெளியே போய் தேய்ச்சிட்டு வந்துட்டு முன்ன வந்து பாத்திரத்தில் மேலே நிற்கிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் ஏன்னா தீ வந்து நான் கம்மியாக வச்சுருக்கிறேன். டக்குன்னு இந்த பாத்திரம் வந்து கொஞ்சம் அடி பிடிக்கும், அதனால் கம்மியாக வச்சுருக்கிறேன். இப்போ கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டேன் தீ. கொதிக்குது பார்த்தீங்களா. கையோட அப்பளம் போட்டும்னா சோழி முடிஞ்சுது. இன்னைக்கு சிம்பிளாக இருந்தாங்க. நான் அவரைக்காய் வாங்கிட்டு வந்தேன் சாம்பார் வைக்கலாம்னு சொல்லிட்டு. சாம்பார் வைக்கிறதுக்கு டைமில் பிஸிமே சாம்பார் வச்சுருந்தேன். அது கொஞ்சோண்டு வச்சு கொஞ்சோண்டு சரி சல்ப்பாக இருக்குது. பருப்பு ஆகிட்டும். நேற்று கொள்ளு சேர்த்துக்கிட்டோம் இல்லைங்களா, நைட்டாக தான் சாப்பிட்டேன். நேற்று மதியமாக தான் சாப்பிட்டேன். அதனால் இன்றைக்கி கொத்தவரங்காய், ஏன்னா நாளைக்கு வச்சா கொஞ்சம் இது வாடிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரைக்காய் எடுத்து உள்ளே போட்டு, உள்ளே இல்லை கவருக்குள்ளே, ஃப்ரிட்ஜில் கீழே தான் இருக்குது தம்பி வீட்டில் புழங்கறதுல. கீழே யார் பொழுதுக்கும் போகிறதுன்னு சொல்லிட்டு எல்லாம் கவரில் போட்டு வச்சுட்டேன். அந்த வேலை முடிஞ்சது. இது கொத்தவரங்காய் பொரியல் முடிஞ்சது. இது போட்டு ஒரே ஒரு வேலை அப்பளம் போட்டோம்னா அப்புறமே என்னோட சமையல் வந்து ரொம்ப சிம்பிள். இது வந்து இப்போ கஞ்சியா மதியானம் நைட்டு 2 நேரம் மீதியெல்லாம் அப்படியே வச்சிடலாம். ஏன்னா இதில் வந்து சாம்பார் பொடி வெங்காயம் தானே போடணும், பூண்டு இது இல்லைங்க, தேங்காய் பொருள். அப்படியே வந்து நாளைக்கு அவரைக்காய் சாம்பார் இது வச்சோம்னா அதில் இந்த தொக்கு மீதி அவரதை எடுத்து அப்படியே போட்டுருவேன். அந்த வேலையெல்லாம் செய்வோங்க. ஏன்னா எல்லாமே நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுலேருந்து எல்லாமே நம்ம வீட்டில் இருந்தே தானே எல்லாமே நம்மளே செய்கிறோம்ப, ரெடி பண்ணுறோம்ப. அதனால நான் எல்லாம் மிக்ஸி போட்டு நங்கிய வறுத்து எல்லாம் செய்கிறதுனால எதுவுமே வேஸ்ட்டு பண்ண மாட்டேன். அது ஏதாவது கெட்டு போகிற மாதிரி பொருள் இருந்தால் கீழே ஊற்றுருவேன். இல்லைன்னா செடிங்களுக்கு ஊற்றுற மாதிரி இருந்தால் செடிங்களுக்கு ஊற்றிடுவேன். மாவு ஐட்டம், அரிசி ஐட்டம், இந்த மாதிரி எல்லாமே வந்து செடிங்களுக்கு நான் உரமாக அதாங்க போடுவேன். அந்த மாதிரி இது வந்து பருப்பு சாம்பார் மீடியம்னா போட்டுருவேன். கொஞ்சோண்டு நம்ம தண்ணி கொஞ்சம், ஏன்னா தண்ணி அதில் கொஞ்சம் கூட மிக்ஸ் பண்ணல. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தக்காளி இருக்கு இல்லைங்களா, டக்குன்னு அடி பிடிச்சிரும். ஏன்னா சுண்ட சுண்ட அந்த எண்ணெய் மட்டும் மேலே தேங்குற அளவுக்கு வரும்.
உங்கள் வேலை முடிஞ்சது. இதோட பெருங்காயத்தை எடுத்து வச்சிடலாங்க. அப்பளம் குட்டியோண்டு தம்பி வாங்கிட்டு வந்துச்சான். அவன் பெருசாக வாங்குவேன், அவன் சின்னதாக வாங்கிட்டு வந்தான். இந்த பாத்திரம் வெளியே இருக்குது, அப்பளம் போட சின்ன பாத்திரம். அது போயிட்டு தேய்ச்சிட்டு வந்து அப்பளம் போட்டுக்கலாம். அவ்வளோதான், இன்ற வேலை முடிஞ்சது. பாய் மக்களை, உங்களுக்கு யாராருக்கு இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்குமோ ஒரு லைக் பண்ணுங்கள். எல்லாமே இன்றைக்கி வந்து ஆரோக்கியமாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. அதுதான் நான் எல்லாருமே வேண்டி இருக்கிறது. இன்றைக்கி எல்லாமே சாய்பாபா கோயிலுக்கு போகிறவங்க எல்லாமே நல்லபடியாக அந்த ஆண்டவன், இந்த கடவுள் எம்பெருமான் நமக்கு வந்து எல்லாம் வேண்டிக்கிறோம்களோ நல்லது நடக்கணும்னு இருக்கிறதே எல்லாமே அவரோட செயல் தான். எது நடந்தாலும் அவங்களோட செயல்கள் தான். சித்தர்களை வழிபடுறவங்களுக்கு என்றைக்குமே வந்து எந்த ஒரு தீமைகளும் நடக்காது. ஏன்னா அவங்க ஒவ்வொரு செகண்டும் நம்ம கூட இருக்கிறாங்க. அதனால் அவங்கள வழிபடுறவங்களுக்கு நல்லதே நடக்கும், நன்றாக இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமாக. நானும் கடவுளை வேண்டிக்கிறேன், நீங்களும் எனக்கொசரம் வேண்டிக்கங்க. பாய் மக்களே.